தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்படி ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வருமான ஓட்டம் கிடைச்சிடும். சரிங்களா? 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ 2ஆம் இடமோ இல்லை 4ஆம் இடமோ இந்த 4ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுகின்றது என்றாலும் லாபம் வரலனாலும் கை கடிக்காமல் நஷ்டமாகாமல் வட்டி ஓடிடும். தொழிலில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரிய முதலீடுகளை மட்டும் தூக்கி உள்ளே போட்டு விடக்கூடாதுங்கிறதுல அன்பர்கள் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அதை ஒன்று பார்த்து வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வேலை, உத்தியோகம், தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் நீங்கள் எப்படி சொல்லுதுங்க, கொஞ்சம் கடுகடுப்பாக நடந்துக்குவீங்க, இல்லை கொஞ்சம் சிடுன்னு நடந்துக்கிடுவீங்க. அதனால் உடன் வேலை செய்பவர்களோடு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம். சரிங்களா? அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அது 1க்கு 2 முறை சரியாக பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்து இருந்துக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, தேவையில்லாமல் ஒருவரை பற்றி கருத்து பேசுவது, அதாவது நீங்கள் ஒன்று செய்ய போயிட்டு அது ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிடும், உதவி பண்ண போயிட்டு உபத்திரவத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் ஒரு தகவலை சொல்ல போய் அது வேறு மாதிரியாக கன்வே ஆகி தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொது பலன், தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான். எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லேருந்து 10%. அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க. சரிங்களா? இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது. இது என்னென்னாங்க, தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும். நான் சொல்கிற 10 பலன்னா 10மே உங்களுக்கு நடக்காதுங்க. எந்த தசாபுக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோட தான். இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன், இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது. அன்பு நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும், எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் சொல்லுகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக மேன்மையான காலகட்டம்னு சொல்கிற அளவில் இல்லைங்க கோச்சார் ரீதியாக. ஆனாலும் ஒரு சில நன்மைகள் உண்டு. அதில் முதல் நன்மை என்னென்னா, வேலை கிடைக்கும், ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கெட்டதிலும் நல்லதுங்கிற மாதிரி ஜென்ம சனி போய்கிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு டெம்பரவரியாக வேலை கிடைச்சாலும் ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றங்களை பெற்றுத்தரும். எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இல்லை நான் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை இந்த பிரான்ச்சிலேருந்து நான் வேறு பிரான்ச்சுக்கு வீட்டுக்கு பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு உத்தியோக இடமாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஜாதக ரீதியாக 9ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா சின்ன சின்ன அலைச்சல் விரயம் இருந்தாலும் சொத்தை விற்றுருவீங்க, டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம். ஒன்றும் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அமைப்பு. பேங்க் லோனுக்காக யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வங்கி கடன்கள், அது மாதிரியான அமைப்புகள்ல அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகிறது. வங்கி கடன்கள் கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வங்கி கடன்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு.
அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்படி ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வருமான ஓட்டம் கிடைச்சிடும். சரிங்களா? 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ 2ஆம் இடமோ இல்லை 4ஆம் இடமோ, இந்த 4ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுகின்றது என்றாலும் லாபம் வரலனாலும் கை கடிக்காமல் நஷ்டமாகாமல் வண்டி ஓடிடும். தொழிலில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரிய முதலீடுகளை மட்டும் தூக்கி உள்ளே போட்டுவிடக்கூடாதுங்கிறதுல அன்பர்கள் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அதை ஒன்று பார்த்து வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வேலை, உத்தியோகம், தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்க, வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் நீங்கள் எப்படி சொல்லுதுங்க, கொஞ்சம் கடுகடுப்பாக நடந்துக்குவீங்க, இல்லை கொஞ்சம் சிடுன்னு நடந்துக்கிடுவீங்க. அதனால் உடன் வேலை செய்பவர்களோடு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம். சரிங்களா? அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் ஓடுகின்றது என்றால் ஹெல்த் தொந்தரவுகள் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். 2வது, பேங்க் லோன் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வட்டிக்கு நிறைய கடனை வாங்கி சொத்து வாங்குறது, வட்டிக்கு கடனை வாங்கி வீடு கட்டுறது, வட்டிக்கு கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி 6-3 சம்மந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு கடனை அதிகப்படுத்திடுவீங்க. அந்த மாதிரியான தவறுகள் செய்து கடன் சுமையை அதிகப்படுத்த வேண்டாம்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன் சார்ந்த அமைப்புகளில் தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீண் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பது தவறானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் கடன் சுமைகளை தவிர்ப்பது மேன்மை தரும். வாங்கிட்டீங்கன்னா சிக்கிடுவீங்க. அதுவும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கண்ணா பின்னு வாங்கி செலவு பண்ணுறீங்க. அதனால் கடன் அமைப்புகளில் கொஞ்சம் நீடித்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்துக்கிடுங்க. அதே போல் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வாங்குறீங்க, இல்லை ஏதாவது சொத்து பத்து வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ஸில் சின்ன சின்ன இஷ்யூ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது 1க்கு 2 முறை சரியாக பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்து இருந்துக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, தேவையில்லாமல் ஒருவரை பற்றி கருத்து பேசுவது, அதாவது நீங்கள் ஒன்று செய்ய போயிட்டு அது ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிடும், உதவி பண்ண போயிட்டு உபத்திரவத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் ஒரு தகவலை சொல்ல போய் அது வேறு மாதிரியாக கன்வே ஆகி தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆக அதனால் உங்கள் பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக எந்த தகவல் சொன்னாலும் சம்மந்தப்பட்ட நபரிடம் நீங்கள் டைரெக்டாக பேசுகிறது நல்லது. ஒரு 3வது நபர் மூலயமாக மெசேஜ் போகுதுன்னா திரிக்கப்பட்டு உங்கள் பெயர் கெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பார்த்து நடக்க வேண்டியது மிக அவசியமானது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து அமைப்புகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது. ஆக அனைத்து மீனராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் இந்த 2த்துல மட்டும் கூடுதல் 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 கவனம் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து மீனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.